நந்தினி. அத்தியாயம் 9. சிவாச்சாரியாரோடு நான். கோவிலை விட்டு வெளியே வந்தோம். மனம் எங்கும் ஆதித்த கரிகாலரின் அந்த ஆவேசமான முகம் நிறைந்திருந்தது. நொடி பொழுதில் மாறிப்போகும் அவரது உணர்வுகள் ஒரு திகிலை ஏற்படுத்தின. எது எப்படியோ நாம் நேசிக்கிறோம் என்பதனை நேரடியாக கூறியாகிவிட்டது அவரிடம். அதனை அவர் ஏற்கவில்லையா அல்லது ஏற்கும் சூழ்நிலையில் இல்லையா என்பதுதான் இப்போதைய குழப்பம். கோபக்காரர், முரடர் என்றெல்லாம் கூறப்படும் கரிகாலரின் மறுமுகம் வேதனைகளும் ரௌத்ரமும் நிரம்பியது போலும். வெளியில் வந்த எங்களை நோக்கி வேகமாக வந்தார் வண்டிக்காரர். வண்டியின் அச்சு லேசாக முறிந்துள்ளது தாயே, பக்கத்தில்தான் சரி செய்து கொண்டிருக்கிறேன், எனவே புறப்பட இன்னும் சற்று தாமதமாகும் என்றார். வரும்போதே இதனையெல்லாம் கவனித்து வரக்கூடாதா? ஏற்கனவே இவளால் நேரமாகிவிட்டது, இனி வீடு சேர இருட்டிவிடுமே என கவலைப்பட்டாள் மாமி. இங்கேயே இருங்கள் தாயே, எத்தனை விரைவாக இயலுமோ அத்தனை விரைவில் வந்து விடுகிறேன் என்ற வண்டிக்காரர் அச்சை சரி செய்ய சென்று விட்டார். வாருங்கள், அந்த மரத்தடியில் சென்று அமரலாம் என மாமி கூற பிள்ளைகளோடு அவ்விடம் நோக்கி சென்று அமர்ந்தோம். வருவோர் போவோரை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன் சிறிது நேரம். அவ்வப்போது கோவிலின் வாயிலையும் நோக்கி கொண்டிருந்தேன். இம்முறை கரிகாலரை எதிர்பார்த்து தேடவில்லை நான். கரிகாலரோடு பேசி கொண்டிருந்த அந்த சிவாச்சாரியார் எத்தேசியாக என் கண்ணில் பட்டுவிட, இதோ வந்துவிடுகிறேன் மாமி என அவர் பதிலுக்கு கூட காத்திராமல் சிட்டாக பறந்தேன். அர்ஜுனனோடு வேடனாக வந்து ஈசன் சண்டையிடும் சிற்பத்தின் அருகில் நின்றிருந்தார் அந்த சிவாச்சாரியார். வேகமாக அவரை நோக்கி சென்றேன். ஐயா, ஒரு விஷயம் கேட்கலாமா தங்களிடம் என பணிவாக கேட்டேன். என்னம்மா? என்னிடம் கேட்கும் அளவிற்கு என்ன விஷயம்? அமைதியாக கேட்டார் அவர். சிறிது நேரத்திற்கு முன்பு முன் மண்டப வாயிலில் ஒருவரோடு வெகுநேரம் பேசிக்கொண்டே இருந்தீர்கள். அங்கிருந்த எதையோ ஒன்றினை காட்டி நானும் சென்று பார்த்தேன். அங்கே ஒரு கல்வெட்டை தவிர வேறு எதுவுமே இல்லையே என்றேன் நான். அவர் மெதுவாக சிரித்தார். நாங்கள் பேசிக்கொண்டதே அந்த கல்வெட்டை பற்றித்தான் என்றார். அப்படி என்ன விசேஷம் ஐயா அதில்? அத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்தீர்களே. அது சோழத்தின் மாமன்னர் பராந்தக சோழரின் கல்வெட்டம்மா. இப்போதைய மன்னர் சுந்தர சோழரின் பாட்டனார் அவர். அவர் மதுரையினை வென்ற தகவலோடு மதுரை கொண்ட கோப்பரகேசரி என்ற வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறது அந்த கல்வெட்டு. அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம் என்றார். மன்னர்கள் போரில் வெல்வதும் தோற்பதும் இயல்பாக நடக்கும் ஒன்றுதானே ஐயா. பராந்தக சோழரும் மதுரையை வென்றிருக்கிறார். அதற்கான புகழ்பெயர் அது. அவ்வளவு ஏன், இப்போதைய மன்னர் சுந்தர சோழர் கூட மதுரையை வென்றவர்தானே கேட்டேன் நான். உண்மைதான் பெண்ணே, ஆனால் இருவருடனும் மோதியதும் தோற்றதும் ஒரே பாண்டிய மன்னன்தான் என்றால் நம்ப முடியுமா உன்னால்? கேட்ட சிவாச்சாரியாரை ஆச்சரியத்தோடு பார்த்தேன். இது எப்படி சாத்தியம் ஐயா? பராந்தகர் போய் அவரது மைந்தர்கள் வந்து ஆட்சி செய்து அதன் பிறகுதானே பேரனான சுந்தர சோழரே வந்துள்ளார். இத்தனை பேருக்குமா ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிறார் ஒரு பாண்டிய மன்னர்? திகைப்போடு கேட்டேன். அதனால்தான் அவர் பெயர் வீரபாண்டியன். அவ்வப்போது ஒரு படையோடு வந்து மீட்பார் மதுரையை. மறுபடியும் சோழ மன்னர் படையெடுத்து சென்று விரட்டி அடிப்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னமும் என்றார். வீரபாண்டியன் இந்த பெயரை கேட்டவுடன் கரிகாலரின் அந்த கொடூரமான மறுமுகம் நினைவிற்கு வந்தது எனக்கு. ஒரு முறை உடல் நடுங்கியது. இந்த வீரபாண்டியனை கொல்வதைத்தான் தன் வாழ்நாளில் லட்சியம் என்கிறாரா கரிகாலர்? இவரது சிரமறுத்துதான் கோட்டை வாயிலில் கட்டி தொங்கவிடுவேன் என்றாரா? அப்படி என்ன ஒரு வன்மம்? ஏதும் புரியாமல் விழித்தேன் நான். வீரபாண்டியரும் ஒரு சிறந்த வீரர்தானம்மா. சோழமும் பாண்டியமும் கைகோர்த்து நின்றிருந்தால் வடபுலத்து மன்னர்களை எல்லாம் அலற விட்டிருக்கலாம். ஒட்டுமொத்த நாவலந்தீவினையே நம் காலடியில் கொண்டு வந்திருக்கலாம். விதியின் சதியோ என்னவோ, அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு எதுவும் நடக்கவில்லை, இனிமேலும் நடக்கப் போவதும் இல்லை என்றார் அந்த சிவாச்சாரியார் வேதனையோடு. ஏன் ஐயா, ஏன் நடக்காது? எவராவது பெரியவர்கள் ஒன்று கூடி சோழரையும் வீரபாண்டியரையும் ஒன்றிணைக்க முயற்சித்தால், அந்த முயற்சி வெற்றி பெற்றால் நடக்க வாய்ப்புண்டு அல்லவா? இல்லை அம்மா, அப்படி இனி நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு காரியத்தை வீரபாண்டியர் செய்துவிட்டார். அன்றிலிருந்து ஆரம்பித்ததுதான் இந்த கொடும் பகை. இனி எவர் நினைத்தாலும் இருவரையும் இணைக்கவே இயலாது என்ற சிவாச்சாரியாரின் வார்த்தைகள் என் ஆவலை தூண்டின. அப்படி என்ன நடந்தது ஐயா? தயவு செய்து கூறுங்களேன். சுற்றுமுற்றும் பார்த்தார் சிவாச்சாரியார். எவரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு மெதுவாக கூற ஆரம்பித்தார். பராந்தக சோழரின் ஆட்சி காலம் அம்மா அது. வீரபாண்டியரின் தந்தையான ராஜசிம்ம பாண்டியரை
போரிலே தோற்கடித்து மதுரையை தனதாக்கி கொண்டார் பராந்தக சோழர். அன்றிலிருந்து தமது கல்வெட்டுகளில் மதுரை கொண்ட கோப்பரகேசரி என்று தன்னை குறிப்பிட ஆரம்பித்தார். அது வீரபாண்டியரின் நெஞ்சில் முள்ளாக குத்தியது. சில காலத்திற்கு பிறகு பெரும் படையோடு மதுரையை மீட்க வந்தார் வீரபாண்டியர். அந்த போரில் சோழத்து இளவரசர் ஒருவரை கொன்றுவிட்டார் வீரபாண்டியர். போர்களில் இது இயல்புதான் என்றாலும் அதன் பின் தனது ஆட்சியாண்டு கல்வெட்டுகளில் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற வரிகளையும் சேர்த்து கொள்ள, அந்த வரிகள்தான் இன்று வரையிலான அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்தது. எவர் எவரையோ வென்றும் எத்தனையோ நாடுகளை காலடியில் விழ வைத்தும் வீரபாண்டியனின் இந்த சோழன் தலை கொண்ட என்ற பட்டம் பெரும் இழுக்காக திகழ்ந்தது சோழத்திற்கு. பராந்தகர் போய் கண்டராதித்தர், அரிஞ்சயர், இப்போதைய சுந்தர சோழர் என எவர் வந்தும் வீரபாண்டியனை வெல்ல முடிந்ததே தவிர அவனை பிடிக்க இயலவில்லை. அவன் உயிரோடு இருக்கும் வரை இந்த பட்டத்திற்கும் உயிர் இருக்கும். அந்த பட்டம் சோழத்தின் புகழை சிறுமைப்படுத்தி காட்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட சோழ அரசு வீரபாண்டியன் சிக்குவான், அவனை களத்தில் கொன்றே தீர வேண்டும் என இது நாள் வரை காத்திருக்கிறது. அவன் எப்போது வெளிவருவான் என்பதும் தெரியவில்லை. இவர்களின் இந்த வன்மம் எப்போது தீரும் என்றும் தெரியவில்லை. இந்த நிலையில் இவர்கள் இருவரும் இணைந்து செயலாற்றுவது என்பது நடக்கக்கூடிய விஷயமா என்ன? ஓ, இதுதான் விஷயமா? இதற்காகத்தான் வீரபாண்டியனின் சிரமறுத்து வீசுவேன் என கொந்தளித்து கொண்டிருக்கிறாரா? தன் குலத்திற்கு களங்கமாக இருக்கும் வீரபாண்டியரை அழிப்பதற்காகத்தான் தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்துள்ளாரா? இந்த காரணத்திற்காகத்தான் என் நேசத்தை கூட புறக்கணிக்கிறாரா? எனக்குள் கேள்விகள் குவிய ஆரம்பித்தன. என்னம்மா, பதிலே சொல்லாமல் உறைந்து போய் நிற்கிறாய்? சிவாச்சாரியார் கேட்க சுயநிலைக்கு திரும்பினேன். என்னவென்று பதில் சொல்வது என்பது புரியாமல் தான் விழிக்கிறேன் ஐயா என்றேன். காலத்தால் கூட பதிலளிக்க இயலாத கேள்வி அம்மா இது. சோழத்தின் இளவரசரான ஆதித்த கரிகாலரோ வீரபாண்டியனை ஒழிக்கும் வரை எந்த சுகத்தையும் அனுபவிக்க மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என சூளுரைத்து காத்திருக்கிறார் வெறிகொண்ட வேங்கையாக. இது எப்படி ஐயா உங்களுக்கு தெரியும்? வியப்போடு கேட்டேன் நான். சோழமே அறியும் தாயே இவ்விஷயத்தை. நீ எப்படி அறியாது போனாயோ? சரி, நான் வருகிறேன். இதை பற்றி எதையும் வெளிப்படையாக யாரிடத்தும் பேசாதே, அதுதான் நல்லது என்ற சிவாச்சாரியார் அங்கிருந்து நகர்ந்து கருவறையினுள் சென்றார். வண்டி தயாராகி வந்துவிட்டது நந்தினி, வா போகலாம் என மாமியின் குரலும் அதே நேரத்தில் கேட்க அங்கிருந்து நானும் புறப்பட்டேன். வழியில் கண்ட எதன் மீதும் கவனம் செலுத்த முடியவில்லை என்னால். சற்று தெளிவாக யோசி நந்தினி, ஆரம்பத்திலிருந்து யோசி. எதற்காக நீ அரசியாக வேண்டுமென்று ஆசைப்பட்டாய்? அது நிறைவேற ஏதாவது ஒரு அரசகுமாரன் போதும் என்ற நிலையில் கரிகாலனை ஏன் தேர்ந்தெடுத்தாய்? அவன் மூலம் நீ நினைப்பது எளிதாகவும் வலிவாகவும் நடக்கும் என்றுதானே. ஆனால் இப்போதைய நிலை என்ன? கரிகாலனை நீ நேசிப்பதை நேரடியாகவே கூறியும் அவனால் ஏற்க முடியவில்லை. அதற்கான காரணம் தெரிந்தால் அதனை சரி செய்து அவனை நெருங்கலாம் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது காரணம் தெரிந்தும் உன்னால் ஏதும் செய்ய முடியாது. உன்னால் மட்டுமல்ல, வேறு எவராலும் முடியாது. அவனாக அதனை முடிக்கும் வரை, அந்த வீரபாண்டியனை களத்தில் சந்தித்து கொல்லும் வரை உன்னை பற்றி யோசிக்க கூட மாட்டான் அவன். எப்போது முடிப்பான் என்ற வரையறையும் கிடையாது. அத்தனை காலம் உன்னால் காத்திருக்க இயலுமா கூறு? அதற்குள் குந்தவையும் மனமாகி வேறு நாட்டுக்கு அரசியாகி விடுவாள். அதன் பின் நீ நினைத்த எதுவாவது நடக்குமா? சற்று யோசித்து பார் நந்தினி என உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதெல்லாம் சரிதான். என்னை அறியாமல் நானும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டேனே. அவரும் என்னை விரும்புகிறார். ஆனால் அவர் கொண்ட லட்சியத்தின் காரணமாக அதனை மறுக்கிறார் என்றேன் நான். அப்படியானால் உன் லட்சியத்தினை மறந்துவிட வேண்டியதுதான். உன் பெற்றோர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட வேண்டியதுதான். அதற்கு சம்மதமா? கேட்டது என் உள் மனதின் குரல். அது மட்டும் முடியாது. என் வாழ்வின் ரகசியத்தினை தெரிந்து கொண்டாக வேண்டும். அந்த குந்தவையையும் தலைகுனிய வைக்க வேண்டும். எனில் கரிகாலனை பற்றி யோசிப்பதை மறந்துவிடு நந்தினி. வேறு ஏதாவது யோசி. எதை பற்றி அதிகம் யோசிக்கிறோமோ அது பற்றிய வழி ஒன்று நிச்சயம் கிடைக்கும். கரிகாலனை மறந்தால்தான் உன்னால் யோசிக்கவே முடியும். அதை முதலில் புரிந்து கொள் என்றது என் மனம். ஆம், நீ கூறுவதுதான் சரி. இனி கரிகாலரை நம்பி பயனில்லை. அவரே ஒரு தெளிவில்லாமல் இருக்கும் வேளையில் நான் நெருங்குவதும் சரி வராது. அவரை மறப்பது கடினம்தான், ஆனால் இயலாத காரியமும் அல்ல.
கொண்ட லட்சியத்திற்காக அவரால் என்னை விட்டு விலக முடியும் எனில் என்னால் முடியாதா என்ன? முடியும், என்னாலும் முடியும் என எனக்குள் ஒரு தெளிவுக்கு வந்தேன் நான். அடுத்து என்ன என்பதை ஆழ்ந்து யோசித்தபடியே வீடு வந்து சேர்ந்தேன். என்னம்மா, கைலாயநாதரை கண்டாயா? தரிசனம் திருப்தியாக இருந்ததா கேட்டார் தந்தை. நிறைவாகவே இருந்ததப்பா. மனதை குழப்பிக் கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு முடிவும் கிடைத்தது என்றேன். கோவில்கள் அமைத்திருப்பதின் நோக்கமே அதுதான் அம்மா. இறை என்னும் பெரும் சக்தி ஓரிடத்தில் சரியான அதிர்வலைகளாக குவிக்கப்பட்டிருக்கும். அவ்விடம் நாம் சென்று வரும்போது நமது எதிர்மறை எண்ணங்களை அவை சுத்தமாக அழித்துவிடும். எது செய்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இறைவன் எனும் பெரும் சக்தி. ஈசனாகவும் திருமாலாகவும் நாம் வழிபடும் பெரும் சக்தி. அதை பற்றியே யோசிக்க யோசிக்க கோவிலில் உணர்ந்த அந்த அதிர்வலைகள் நமது உள்ளேயும் நிரம்பி வழியும். நினைத்ததும் சொல்வதும் அப்படியே நடக்கும். அதைத்தான் சித்து நிலை என்பார்கள். இறைவனை உள்ளுக்குள் உணர்பவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களை அதை உணர வைக்கும் சக்திதான் இறை என்றார் தந்தை. புரிந்த மாதிரியும் உள்ளது, புரியாத மாதிரியும் உள்ளது தந்தையே. அதனால்தான் நாம் வெறும் மனிதர்கள் நந்தினி என்று கூறி சிரித்தார் தந்தை. நாங்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வெளியே எவரோ வரும் சப்தம் கேட்க, யாரது என்று நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பார்க்க, உள்ளே நுழைந்தவனை கண்டு அதிர்ந்து போனோம். அண்ணன் திருமலைதான் உள்ளே வந்து கொண்டிருந்தான். சுத்தமாக உருவம் மாறியிருந்தான். தலையை சுத்தமாக மழித்து உச்சி குடுமி வைத்திருந்தான். முகமும் முழுவதுமாக மழிக்கப்பட்டிருந்தது. உடலில் காவி உடை வேறு. அவனுடைய புன்னகையினை வைத்துதான் அடையாளமே காண முடிந்தது. என்னடா திருமலை, இந்த கோலத்தில் இருக்கிறாய்? தந்தை பதறினார். ஒன்றுமில்லையப்பா, தஞ்சைக்கு ஒரு முக்கிய வேலையாக பிரம்மராயர் அனுப்பியிருந்தார். அதற்காக பூண்ட வேடம்தான் இது. ஆழ்வார்க்கடியான் என்ற பெயரில் அந்த வேலையை முடித்துவிட்டு பழையாறைக்கு புறப்படலாம் என்று எண்ணிய வேளையில் உடன் காஞ்சிக்கு போய் உன் தந்தையை அழைத்து கொண்டு பழையாறைக்கு வந்து சேர் என்ற அவரின் உத்தரவு கிடைத்தது. அதனால்தான் இங்கு வந்தேன். நீங்கள் எப்போது காஞ்சிக்கு வந்தீர்கள் கேட்டான் திருமலை. பழையாறையிலிருந்து புறப்பட்டது முதல் இதுவரை நடந்த அத்தனை விஷயங்களையும் அவனிடம் கூறினார். அமைதியாக கேட்டுக்கொண்டான் திருமலை. சரி, நாளை விடியலிலேயே நாம் புறப்பட வேண்டியிருக்கும். தயாராகி விடுங்கள் என்றான். எப்படி முடியும் திருமலை? வரதராஜ பெருமாள் கோவில் கைங்கரியத்தினை அப்படியே விட்டுவிட்டு வர முடியாதே. உன் சிற்றப்பாவிற்கும் இன்னும் உடல்நிலை தேரவில்லையே பதட்டமாக கேட்டார் தந்தை. அது பற்றிய கவலை வேண்டாமப்பா. பிரம்மராயரின் உத்தரவின் பேரில் அதற்காக வேறொரு பட்டரை நியமித்துவிட்டுதான் இங்கு வந்தேன். நாளை அங்கு எந்த ஒரு வேலையும் தடைபடாது. நீங்கள் புறப்பட தயாராகுங்கள் என்றவன் என்னை நோக்கி திரும்பினான். என்னப்பா, நந்தினி இத்தனை அமைதியாக இருக்கிறாள்? திறந்த வாயை மூடாமல் தொடர்ந்து பேசுவாளே, இன்று இவளுக்கு என்னவாயிற்று என்று என்னை பார்த்து கொண்டே தந்தையிடம் பேசினான். ஒன்றுமில்லை அண்ணா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என இடைமறித்து கூறினேன். இல்லையப்பா, பழையாறை விட்டு வந்ததிலிருந்தே இவள் பழைய மாதிரி இல்லை. அதிகம் பேசுவதும் இல்லை. எப்போதும் எதையோ யோசித்து கொண்டே இருக்கிறாள் என்றார் தந்தை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா. இங்கு எவருக்கும் என்னை தெரியவும் இல்லை. நான் அறிந்தவர் என எவரும் இல்லை. அப்பாவும் காலையில் போய் மாலையில்தான் வீடு திரும்புகிறார். பகல் முழுவதும் அமைதியாக இருந்து அதுவே பழகி போக ஆரம்பித்து விட்டது. அதுதான் நீ வந்து விட்டாயே, இனி எல்லாம் சரியாகிவிடும் பார் என நானே அண்ணனை சமாளித்தேன். சரி, ஏதாவது இருந்தால் சாப்பிட எடுத்து வை, நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பின்பக்கம் சென்றான் திருமலை. கவனமாக இருக்க வேண்டும் நந்தினி. பிரம்மராயர் உன்னை பற்றி ஒற்றறிய ஆரம்பித்து விட்டார். உன் தமையனாரை கொண்டே உன் நகர்வுகளை தெரிந்து கொள்கிறார். காஞ்சியில் நீ இருக்கக்கூடாது என்பதற்காகவே அவசரமாக திருமலையை அனுப்பியுள்ளார். உன்னை அங்கு வரவழைக்க ஏதோ சதி நடந்திருக்கிறது நந்தினி. அது என்னவென்று தெரியும் வரை ஒன்றும் அறியாதவளாகவே இரு என எச்சரித்தது என் உள் மனம். பிரம்மராயரே என்னை கண்காணிக்கும் அளவிற்கு நான் என்ன அத்தனை முக்கியமானவளா? என்ன நடக்கிறது என் வாழ்வில்? என் பின்னணியில் இருக்கும் ரகசியம்தான் என்ன? தலையே வெடித்துவிடும் போலிருந்தது எனக்கு. ஏதோ நடந்திருக்கிறது என நான் ஐயப்பட்டது சரிதான் என்பதையும், அதன் விளைவு என் வாழ்க்கையையே திசை திருப்பிவிட தயாராக இருக்கிறது என்பதையும் பழையாறை போய் சேர்ந்த 2வது நாளே தெரிந்து கொண்டேன். 1000 இடிகள் ஒரே நேரத்தில் என் தலைமேல் விழுந்தது போல இருந்தது எனக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.